வீட்டுல என்னப்பா சோறப்பியானா நீ வீட்டுல பீய தின்ட்டு வந்திருக்க, இல்ல கோபாலபுரத்துல போய் பீய தின்ட்டு வந்திருக்க, அதை இங்க வந்து கேள்வி கேட்கிற. என்னடா இது? எதை கொண்டு அடித்தாலும் 200 ரூபா தூக்கி போட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு கேவலமான மனநிலையில் வச்சிருக்காங்க நம்மள. அரசும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் பல திட்டங்கள் வச்சிருக்கும். மக்களை முன்னேற்றுவது எப்படி, நாட்டை உயர்த்துவது எப்படி, மாநிலத்தை உயர்த்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திமுக அரசு ஒரே ஒரு இது மட்டும் அழிச்சிருந்திருக்குது. ஆட்சிக்கு வந்த பின் இத்தனை 1000 கோயில்களை இடித்தே தீர்வேன், இல்லைன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஓட்டு போட்ட சிறுபான்மை இருக்கு, இத்தனை 1000 கோயிலும் இடிச்சே தீர்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருப்பரங்குன்ற டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க, முருகர் கோயில் வந்து நீதி எதிர்கட்சிங்க சொல்லுவாங்க கேவலமான அரசியல் பண்ற, கீழ்த்தனமா அரசியல் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீதிமன்றம் சொல்லுது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து, உங்களுடைய இதுக்காண்டி அரசியலுக்காக இது கேவலமா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து இதை வச்சு ஒரு மதக்கலவரம் வரணும், அந்த மதக்கலவரத்தை வச்சு அந்த சிறுபான்மையை தூண்டி விட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலுக்கு போன காலில் வந்து விழுந்து கிடப்பாங்க, எங்க ஆளுங்க வெளியிட்டு எங்க ஆளுங்க வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து கிடப்பாங்க அப்படின்ற மறைமுக திட்டம் எதுவும் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க திருப்பூர்ல இன்னைக்கு கூட பாருங்க திருப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இடிக்கிறாங்க. அங்குள்ள பக்தர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்து முன்னோட மாநில தலைவர் போறாரு, அவரை வந்து போலீஸை கொண்டு நம்ம ஒரு குற்றவாளியை இது பண்றப்பல பண்றாங்க, ஒரு குற்றவாளியை ட்ரீட் பண்றதுல பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இதுக்கு முழு காரணம் இந்த இந்து விரோத திமுக அரசு மட்டுமே. தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி இந்துக்களை வந்து இல்லாம செஞ்சிடணும் அப்படிங்கிறது வந்து முழு பீச்சில் இறங்கி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு கூட பாருங்க, கேவலம் திண்டுக்கல்ல போயிட்டு திப்பு சுல்தான் வந்து வீரன் சொல்றான். அந்த திப்பு சுல்தான் பல பாளையக்காரர்களை கொடுமையாக மதமாற்றியவன், பல பாளையக்காரர்களை கொன்றவன், திண்டுக்கல் மண்ணின் மைந்தர்களை. அப்பேற்பட்ட ஒரு கொடூரனை வீரன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் இன்னைக்கு போயிட்டு. இப்படி ஒரு ஈனத்தனமான அரசியல் எவனும் பண்ணியிருக்கவே மாட்டான் தமிழ்நாட்டில். எவ்வளவு கொடூர மனோபாவம் இருக்கணும். இதுல அந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்து தமிழர் நலனுக்கு எதிரானதான். யாரா தமிழ் உங்களுக்கு? முருகரை குமரெல்லாம் தமிழர் கிடையாது. இதை முருக பக்தர்கள் யோசிக்கணும். கோயில போய் முருகரை கும்பிட்டு நெத்தில திருநூறு கும்பம் வச்சுட்டு அவங்க யோசிக்கணும். அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, அந்த தீபத்தின் தூண்ல வந்து தீபயத்தை சொல்றவங்க தமிழர்கள் நலனுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முருக பக்தர்கள் எல்லாம் தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள். அப்ப இவங்களை பொறுத்தவரை யார் தமிழர்கள்? அம்மாவை உம்மான் கூப்பிடுறோம் தமிழ, அம்மாவை மம்மின்னு கூப்பிடுறோம் தமிழ. இவங்களுக்கு நம்ம தமிழர் கிடையாது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுறவன் தமிழன் கிடையாது. மாடை வெட்டி இது ரம்ஜான் பிரியாணி போடுறான் பார்த்தீங்களா, அவன் இவனுக்கு தமிழ. முழு பாவடை போட்டு பாவ மன்னிப்பு கொடுத்து பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி சொல்லி பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேரளாவில் பிடிச்சி உள்ள போட்டாங்க பார்த்தீங்களா, அதன் வழித்தோன்றவர்கள் இவர்கள் தமிழர்கள். ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் திருநூறு புத்தகம் தமிழனே கிடையாது. அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிட்டு இருக்குது. இவங்க ஓட்டு நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏற்றாதது வந்து தமிழக அரசு செய்யும் கீழ்த்தரமா அரசுன்னு சொன்னது நேற்று. இன்னைக்கு திருப்பூர்ல முருகன் கோயில் இடிக்கிறாங்க. தடுக்க சென்ற மாநில இந்து மாநிலத்தில் கைது பண்றாங்க. சாயங்காலம் இன்னைக்கு அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக பஞ்சாயத்துகள் முதல்வர் சொல்றாரு, திப்பு சுல்தான் வீரன், வீரம் நிறைந்த மண்ணா திண்டுக்கல்ல இருக்கிற சோத்துல உப்பு போட்டாலும் நல்லா வாயில் நம்ம எல்லாம் சோத்தத்துக்கு முடிவு பண்ணல போல இருக்கு இவங்கெல்லாம். இவங்க நினைப்ப என்ன, இந்துக்களை எதை கொண்டு அடித்தாலும் 200 ரூபா தூக்கி போட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு கேவலமான மனநிலையில் வச்சிருக்காங்க நம்மள. அதோட வெளிப்பாடு தான் திண்டுக்கல்ல போயிட்டு திப்பு சுல்தானை பெருமைப்படுத்தி பேசுறது. பாகிஸ்தான்ல போயிட்டு திப்பு சுல்தானை பேசலாம், ஆப்கானிஸ்தான்ல போய் திப்பு சுல்தானை பேசலாம். தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் கொடுங்கோலனை வந்து பாராட்டி சொல்றாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். தமிழனை எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கணும். ஓட்டு போட்ட இந்துக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கணும். இதையெல்லாம் கேட்டு அப்படியே எருமாட்டில் பெஞ்ச மலை மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நாளைக்கு உங்க கழுத்துல கத்தி வச்சு அறுத்தாலும் கேட்கறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். இந்து என்பதால் இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய அந்த அவுரங்கசீப்பின் அடுத்த வாரிசு அப்படின்ட்டு சொல்லி பட்டம் கொடுத்தவங்க சந்தோஷப்பட்டு பார்ப்பல இருக்கு தமிழக பஞ்சாயத்து முதல்வர். அவுரங்கசீப்போட கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அமைச்சரும். கோயில போயிட்டு சோத்த திங்கிறியா பிய திங்கிறியான்னு கேட்கறது இவனுக்கு திங்கிற புத்தி. நம்ம வீட்டில் சோறு சாப்பிட்றோன்னு சொல்லுவோம், வீட்டில் என்னப்பா சோறா இட்லியாப்பா அப்படிம்பாங்க. வீட்டில் என்னப்பா சோறா பியானா நீ வீட்டில் பீய தின்ட்டு வந்திருக்க, இல்லை கோபாலபுரத்தில் போய் பீய தின்ட்டு வந்திருக்க, அதை இங்கே வந்து கேள்வி கேட்குற இந்துக்களை பார்த்து.
பதவிக்காக பணத்துக்காக பேய் தின்ற மனிதர்கள் கிடையாது இந்துக்கள். இதற்கெல்லாம் முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஓட்டு போட்ட இந்துக்கள் தான். இந்த முறையா விழிப்புடன் இருங்கள்.